இன்றைக்கி பாருங்கள், நம்ம பீட்ரூட் சட்னி தான் செய்ய போகிறோம். டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க, பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்துருக்கேங்க, பூண்டு பல் ஒரு 5-6 பல் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை தழை 2 கொத்து கழுவி எடுத்துருக்கேன், வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, புளி பாருங்கள், சின்ன பீட்ரூட்டுங்கிறதுனால கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். இது டிஃபனுக்குங்கிறதுனால. இதே நீங்கள் சாப்பாட்டுக்கு வேணால் புளி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, கருவேப்பிலை தழை கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, மிளகாயும் ஒரு 4-5 மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது வாங்க எப்படி வணக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது பாருங்கள், இதில் எல்லாமே சேர்த்துருக்கோம். புளியும் பீட்ரூட்டும் தவிர இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாகவே வதங்கினா போதுங்க. இது கூட பார்த்திங்கன்னா பீட்ரூட் சேர்த்துக்கலாம், ஏன்னா பீட்ரூட்டு தாங்க வேகணும். பாருங்க, இதை போட்டு வச்சுங்க, போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கக்குள்ளேயே நல்லா மணமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுருங்க, நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த டைமில் நீங்கள் புளி எல்லாமே சேர்த்திட்டேங்க. இது கூட பார்த்திங்கன்னா சிம்மில் கொஞ்சோண்டு வச்சுருங்க. மெதுவாக வச்சிட்டிங்கன்னா காய் நல்லா வேகுங்க, ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணியுமே எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. அந்த வெங்காயம் தக்காளி பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியே வரும், அதுலேயே நல்லா வெந்துடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாங்க. திறந்து வச்சே கூட வேக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்பப்போ கிளறி மட்டும் வச்சுங்க இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது சும்மா ஒரு இந்த பச்சை வாடை எல்லாம் போனால் போதுங்க. உங்களுக்கு அடையாளத்துக்கு எப்படின்னா, இந்த தக்காளி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா பாருங்கள் மசிஞ்சு இந்த மாதிரி ஆகிடும். இந்த பதம் வந்தோடனே நீங்கள் எடுத்தால் ஆற வச்சு இது வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தாங்க பீட்ரூட் சட்னி அரைச்சோன்னா இந்த மாதிரி தான் வரும். ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் குறகுறப்பாக அரைக்காமல் கரெக்டான பதத்தில் அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவும் ராகி மாவும் கலந்த தோசைங்க, அப்புறம் பீட்ரூட் சட்னி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு, கர்ப்பமாக இருக்கீங்க, ரத்தம் இல்லாதீங்க, ரத்த சோகை இருக்கீங்க இல்லைங்க, அதிகமாக இதை யூஸ் பண்ணாங்க. ஏன்னா டைரெக்டாக குழந்தைங்க ஜூஸு இந்த மாதிரிலாம் பிடிக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிட்லாம். இதே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா இது மைல்டாக இனிப்பாக இருக்கும். காரம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த லைட்டாக மைல்டு இனிப்புலேயே சாப்பிட்டுக்குவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.